இந்த உலகத்துல வாழ்ற மிகப்பெரிய பாம்பான அனகொண்டாவால ஒரு மனுஷனை உயிரோடி விழுங்க முடியுமா அப்படிங்கறத டிசம்பர் 7, 2014 டிஸ்கவரி சேனல்ல நேரடியா ஒளிபரப்புனாங்க. தன்னோட உயிரையே பணயமா வச்சு ரிஸ்க் எடுத்தவர் தான் பால் ரோசோலி. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அனகொண்டாக்கள்லயே பல வகைகள் இருக்கு. இதுல பச்சை அனகொண்டாக்கள் தான் உலகின் மிகப்பெரிய பாம்புகள்ல ஒன்னா இருக்கு. இந்த பச்சை அனகொண்டா பாம்புகள்ல பெண்கள் ஆண்களை விட பெருசா இருக்கும். இது கிட்டத்தட்ட 30 அடி நீளமா இருக்கும். இதோட எடை 250 கிலோகிராமா இருக்கும். அனகொண்டா மீன்ல இருந்து நிலத்துல நீர்ல வாழக்கூடிய மற்ற விலங்குகள் பறவைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே வேட்டையாடி சாப்பிடும். அதுலயும் பெரிய அனகொண்டாக்கள் குறிப்பா மான், ஜாகுவார் மாதிரியான பெரிய விலங்குகளையும் சாப்பிட வாய்ப்பு இருக்கு. ஆனா அனகொண்டாக்கு இது மாதிரியான பெரிய உணவுகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அனகொண்டா பெரும்பாலும் நீர்ல தான் உயிர் வாழுது. இரவுல தான் அடிக்கடி வேட்டையாடுறதுக்கு வெளியவும் வருது. இது பெரும்பாலான நேரம் நீருக்கு அடியில தான் மிதக்குது. அனகொண்டாவால ரொம்ப வேகமா நீச்சல் அடிக்கவும் முடியும். அனகொண்டாவோட கண்ணும் மூக்கும் அதோட தலைக்கு மேலதான் இருக்கு. அதுதான் அனகொண்டாவோட உடலோட மற்ற பகுதியில் தண்ணிக்கடியில மறைஞ்சிருக்கும் போதும் பாம்பு சுவாசிக்கிறதுக்கும் இரைய பாக்குறதுக்கும் வசதியா இருக்கு. அனகொண்டா ஒரு இரைய பார்த்த உடனே விழுங்காது. அது இரைய பிடிச்சி அதை தாக்கி தன்னோட உடலை வச்சு இரையோட உடலை சுற்றி இறுக்கி நசுக்கி மூச்சு திணற வச்சுதான் கொள்ளும். அதே போல சில வகை பெரிய அனகொண்டாக்களால ஒரு பெரிய உணவுக்கு பிறகு உணவே இல்லாம மாத கணக்குல உயிர் வாழ முடியும். ஏன்னா இதுக்கு குறைந்த வளர்ச்சிதை மாற்றம் தான் இருக்கு. மனுஷனை சாப்பிடுற ஒரு சில பாம்புகள்ல இந்த பச்சை அனகொண்டாவும் ஒண்ணு. அதனால இந்த பாம்பு மனுஷனை சாப்பிடுறது அரிதிலும் அரிதாதான் இருக்கு. அனகொண்டாவால ஒரு மனுஷனை சாப்பிட முடியுமா அப்படிங்கறத ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமா டிசம்பர் 7, 2014 டிஸ்கவரி சேனல்ல ஒளிபரப்புனாங்க. அதுல தன்னோட உயிரை பணைய வச்சு பங்கெடுத்தவர் தான் பால் ரோசோலி. இவருக்கு அந்த நிகழ்ச்சியோட படப்பிடிப்புக்காக விசேஷ உடையம் தயாரிக்கப்பட்டிருந்துச்சு. பாம்புனால எந்த ஒரு அசம்பாவிதமா ஏற்படாம இருக்கிறதுக்கு முழு பாதுகாப்போடு தான் களத்துல இறங்கினாரு. இவரை விழுக போற அந்த பாம்போட வாயில கிட்டத்தட்ட 200 பற்கள் இருந்துச்சு. முதல்ல மாதிரி பெரிய விலங்குகள் இறைய விழுங்குறப்போ தலையில இருந்து தான் தொடங்கும். அதே மாதிரி தான் இந்த பாம்பும் இவரை தலையில இருந்து விழுங்குச்சு. கிட்டத்தட்ட தலையில இருந்து தோல் வரைக்கும் உள்ள இழுத்துட்டு அது வரைக்கும் நல்லதா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த பாம்பு அவரோட உடலை தன்னோட தசையால நெருக்குச்சு. ஒருவேளை தன்னோட எலும்பு முறிஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துல அவரு தன்னை வெளியே இழுக்க சொல்லிட்டாரு. உடனே அங்கிருந்த தொலைக்காட்சி மற்றும் பாதுகாப்பு குழுவினர் அவர் அதோட வெளியே இழுத்து மீட்டெடுத்தாங்க. இப்படிதான் இந்த நிகழ்ச்சியை அன்னைக்கு முடிக்கவும் செஞ்சாங்க.